சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் சிறைக்குள் மோதிக்கொண்டுள்ளனர். இதனால் உதவி சிறை அலுவலர் காயமடைந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரம் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளிடையே புழல் சிறையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக புழல் சிறை உயர் பாதுகாப்பு பிரிவில் சிறைத்துறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜ் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மோதலில் ஈடுபட்ட ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் அதே போல அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சிறை காவலர்களிடமும் தற்போது சிறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜ் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அவரது வீடு அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் மொத்தம் 30 பேர் கைது செய்யப்பட்டனர். அதாவது பொன்னை பாலு பிரபல கூலிப்படை கும்பல் தலைவனாக இருந்த ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அதே போல மறைந்த தாதா நாகேந்திரன் உள்ளிட்ட 30 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் நாகேந்திரன் உயிரிழந்தார். சிவகங்கம் என்பவர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நிலையில் 12 பேர் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த வழக்கில் கைதான 12 பேர் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்தார்கள். மீதமுள்ளவர்களை ஜாமீனில் எடுப்பது தொடர்பாக அவர்களுக்குள்ளேயே கடந்த ஒரு வாரமாகவே பிரச்சனை இருந்துள்ளது. குறிப்பாக ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, அதே போல பொன்னை பாலுவின் மைத்துனர் மணிவண்ணன் ஆகியோருக்கும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு வெடிகுண்டு சப்ளை செய்ததாக கூறப்படும் அசோக் நகர் புதூரை சேர்ந்த பிரபல ரவுடி அப்புவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அன்றைய தினம் போலீசார் அவர்களை சமாதானம் செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலையும் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு மணிவண்ணனுக்கும் அதே போல அசோக் நகர் புதூரை சேர்ந்த ரவுடி அப்பு தரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இரு தரப்பினரும் ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். புழல் சிறை வளாகத்திலே தாக்கிக் கொண்டுள்ளனர். அப்போது அங்கு பணியில் இருந்த உதவி சிறை அலுவலர் திருநாவுக்கரசு இரு தரப்பையும் தனது காவலர்களுடன் சென்று விலக்கிவிட சென்றுள்ளார். அப்போது அவருக்கும் அடி விழுந்து அவரை கீழே தள்ளிவிட்டதில் அவர் காயமடைந்து புழல் சிறை மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக சிறை கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜ் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் அதே போல பாதுகாப்பு பணியில் இருந்த சிறை காவலர்களிடம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.